என் தங்கமே, ஆடி அமாவாசையில் இந்த கருப்பன் வாக்கு உன்னை தேடி வந்திருக்கின்றது. சர்வசாதாரணமாக நினைத்து என் பிள்ளை நீ கடந்து விடாதே. லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற வாய்ப்பு என் பிள்ளை உனக்கு இன்று இந்த கருப்பன் மூலமாக கிடைத்திருக்கின்றது. என் பிள்ளையே, இன்று உன்னுடைய முன்னோர்களை வழிபட வேண்டிய நாள். உன்னுடைய இல்லத்திற்கு உன்னை ஆசீர்வதிக்க அவர்கள் வர வேண்டிய நாள். இந்த நாளில் அவர்களுக்கு படையலிட்டு அவர்களின் மனதை குளிர வைத்து அவர்களுக்காக ஒரு நல்லெண்ணெய் தீபத்தையும் ஏற்றி வைத்து அவர்களின் முழுமையான ஆசிகளையும் நீ பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் மனதையும் நீ திருப்தி அடையச் செய்ய வேண்டிய நாள். என் குழந்தை, இந்த கருப்பன் இன்று உனக்கு வெற்றி வாக்கினை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற குழப்பங்களும் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களும் இன்று முடிய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீ உன் குல தெய்வத்தை மனதார நினைக்கின்றாய். உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை தேடி தேடி வணங்குகின்றாய். பல பூஜைகளை செய்கின்றாய். என் பிள்ளையே, இந்த வரிசையில் உன்னுடைய முன்னோர்களின் ஆசியை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். இன்று உன்னுடைய மனதில் இருக்கின்ற தீராத ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் கொடுக்க வேண்டிய நாள். எல்லாமும் நல்லதாகவே நடக்கட்டும். என் பிள்ளைக்கு ஏற்கனவே அமாவாசையில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதனை அப்பன் மூலமாகவும் உன் வராகி அம்மா மூலமாகவும் நீ தெரிந்து கொண்டிருக்கின்றாய். அதனால் என் குழந்தை போதும் என்பதனால் இந்த நாளில் என் குழந்தைக்கு வெற்றி வாக்கினை அப்பன் தருகின்றேன். என் பிள்ளையே, மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் தெளிவாகவும் உண்மையானதாகவும் இருக்கும் பட்சத்தில் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருப்பதை உன்னால் உணர முடியும். நீ நினைக்கலாம், தெய்வம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் காட்சி கொடுத்து விடுமா, எல்லோர் வாழ்க்கையிலும் இவர்கள் நிறைந்திருப்பார்களா என்று உன்னால் உணர முடியும். எப்பொழுது தெரியுமா? நீ செய்கின்ற காரியங்கள் எல்லாம் சரியானதாக இருக்கும் பட்சத்தில். மற்றபடி யாரையும் தெய்வம் சீண்டுவது கிடையாது. யாரிடத்திலும் தெய்வம் கொண்டு நிற்பது கிடையாது. தூய்மை இல்லாதவர்கள், மனதில் தூய்மை இல்லாதவர்கள், தன்னுடைய எண்ணங்களில் எப்பொழுதும் கள்ளம் கபடத்தை வைத்திருப்பவர்கள், அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படுகின்றவர்கள், எப்பொழுதும் பொய்யை மட்டுமே பேசுகின்றவர்கள் என்று இவர்களிடத்தில் ஒரு நாளும் தெய்வம் நெருங்குவது கிடையாது. எவ்வளவுதான் விழுந்து விழுந்து வணங்கினாலும் அந்த பாக்கியம் அவர்களுக்கு ஒரு பொழுதும் கிடைப்பது கிடையாது. அவர்களின் மனதில் என்னவோ, தனக்குத்தான் தெய்வம் ஆசி கொடுக்கும் என்கின்ற எண்ணம். தான் செய்கின்றது தவறு என்று தெரிந்தே செய்கின்ற மனிதர்களுக்கு ஒரு நாளும் தெய்வம் ஆசி கொடுக்காது என்பதனை என் பிள்ளை இந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் மட்டுமல்ல, யாராக இருந்தாலும், உன்னுடைய இஷ்ட தெய்வமானாலும் சரி, உன்னுடைய முன்னோர்களானாலும் சரி, யாரும் இது போன்ற எண்ணங்களோடு இருப்பவர்களுக்கு எந்த ஆசீர்வாதங்களையும் கொடுப்பது கிடையாது. உன்னுடைய முன்னோர்கள் செய்த கர்ம வினைகள் உன்னை தொடர்ந்து வருவதனால் அதை குறைப்பதற்காகத்தான் இந்த நாளில் என் பிள்ளை அவர்களை நீ வணங்க வேண்டும் என்பது கட்டாயம். இனிமேலும் எதிர்வரக்கூடிய சந்ததிகளுக்கு நீ இந்த பாவத்தை சேர்க்காமல் இருப்பதற்காக நீ செய்கின்ற விஷயம். நீ இந்த கர்ம வினைகளை குறைக்கத்தான் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர ஒரு நாளும் மேலும் மேலும் தவறுகளை செய்து உன்னுடைய சந்ததிகளை நீ நிர்கதியாக நிற்க வைத்து விடக்கூடாது. எப்பொழுதும் கவனத்தோடு இருக்க வேண்டும். நீ செய்கின்ற ஒவ்வொரு தவறும் இப்பொழுது உனக்கு எந்த தண்டனையையும் கொடுக்காது. நீ நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு சென்று விடுவாய். ஆனால் உன்னுடைய வருங்கால சந்ததிகள், நீ பெற்ற பிள்ளைகள், அவர்களின் குழந்தைகள் என்று தலைமுறை தலைமுறையாக இந்த பாவம் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே.
நீ செய்கின்ற தவறுக்காக ஒன்றும் அறியாமல் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தவர்கள் இந்த பாவத்தை சுமக்க வேண்டுமா என்று சற்று சிந்தித்துக்கொள். என் பிள்ளையே, எல்லோருக்கும் எளிதாக இந்த விஷயங்கள் எல்லாம் புரிந்து விடுவதில்லை. தெரிந்தும் தெரியாதது போல நடிப்பவர்கள் ஏராளம். இதை தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய போகின்றோம், நாம் செய்கின்ற பாவத்திற்கு இவர்கள் தண்டனையை அனுபவித்தால் நமக்கென்ன என்று இருக்கக்கூடியவர்களும் இங்கு இருக்கத்தான் செய்கின்றார்கள். இந்த கருப்பன் எல்லாவித மனிதர்களையும் கண்டுவிட்டேன். எப்பேற்பட்டவர்கள் என் முன்னால் நிற்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். அவர்கள் மற்றவர்களுக்கு தெரியாது என்று நினைக்கலாம். தெய்வத்திற்கு தெரியும் அல்லவா இவர்கள் என்ன செய்கின்றார்கள், இவர்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டு நம் முன்னால் நிற்கின்றார்கள் என்று. தான் செய்கின்ற தவறு தன்னுடைய மனசாட்சியிடம் கேட்டால் அது பதில் சொல்லும், நீ செய்தது சரிதானா அல்லது தவறுதானா என்று. என் பிள்ளையே, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு எவன் ஒருவன் வாழ்கின்றானோ அவனினுடைய வாழ்க்கை மட்டும்தான் அவன் நினைத்தது போல நல்லபடியாக இருக்கும். மற்றவர்களுக்கு நல்லபடியாக இருப்பது போன்ற தோற்றத்தை மட்டும்தான் உருவாக்கும். ஆனால் அவர்கள் படுகின்ற கஷ்டம் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். என் பிள்ளையே, யாரும் இல்லாமல் நிர்கதியாக நிற்க வேண்டிய நிலை ஒரு நாள் நிச்சயமாக வரும். அந்த நேரம் வரும்பொழுது தான் செய்த பாவம் தன்னை பின்தொடர்வதையும் தன்னுடைய முன்னோர்கள் செய்த பாவம் தன்னை பின்தொடர்வதையும் உணர முடியும். இந்த நேரம் உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற அற்புதமான நேரம். அமாவாசை நேரத்தில் இந்த கருப்பன் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீ நிச்சயமாக சத்திய வாக்காக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ சரியாக பின்பற்றும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை நமக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டதே என்று எண்ணி வருந்தாதே. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களுக்கு பின்னால் கூட உனக்கான நன்மைகள் இருக்கின்றது. உன் பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, இந்த கருப்பனினுடைய அன்பு எத்தனை பெரியது என்பதனை என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ செய்கின்ற தவறுகளுக்கும் நீ செய்த பாவங்களுக்கும் மன்னிப்பு நிச்சயமாக உண்டு. அது எப்படி கிடைக்கும் தெரியுமா? இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு யாரிடத்தில் நீ தவறாக நடந்து கொண்டாயோ, யார் மனதில் நீ வேதனையை உருவாக்கினாயோ அவர்களின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் ஒருவேளை உன்னுடைய பாவம் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. என் பிள்ளையே, அவர்களே உன்னை மன்னித்தாலும் இந்த கருப்பன் ஒரு நாளும் உன்னை மன்னிக்க மாட்டேன். மனிதர்களின் மனம் அப்படித்தானே, பச்சோந்தி போல நேரத்திற்கு நேரம் இடத்திற்கு இடம் தன்னுடைய மனநிலை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இந்த மனிதர்களை நம்புவதற்கு பதிலாக தெய்வத்தை நம்பு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். தெய்வமே கதி என்று இருக்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் என்றுமே தோல்வி கிடையாது. என் பிள்ளையே, அப்படியே ஒரு தோல்வி உனக்கு கிடைத்தாலும் அது இந்த தெய்வத்தின் பார்வையில் இருந்து தப்ப முடியாது. அது உனக்கு நல்வழிப்படுத்துவதற்காகவும் ஏதேனும் ஒரு சூழ்நிலையை இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாக்கி கொடுப்பதற்காகவும் தான் வருகிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த கருப்பன் உன் மீது கொண்ட அன்பினால் உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருகின்றேன். என் பிள்ளை, எப்படியும் எந்த நேரத்திலும் தவறான பாதையை நோக்கி சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அப்பன் மீண்டும் மீண்டும் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். உன்னை தீய வழியில் அழைத்துச் செல்ல நிறைய பேர் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள். உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்ற வேண்டும். அந்த எண்ணங்கள் எப்பொழுதும் இந்த கருப்பன் என்னை சுற்றி இருக்க வேண்டும். என் பிள்ளையே, அப்பன் சட்டென்று உனக்கு சில விஷயங்களை சொல்கின்றேன், கவனித்துக்கொள். அமாவாசை நாளில் உன் இல்லத்தின் வாசலில் கோலம் இருக்கக்கூடாது. அமாவாசை நேரத்தில் என் பிள்ளை இல்லத்தில் பெண்கள் தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது. நெற்றியில் குங்குமமோ திருநீரோ அணியாமல் தீபம் ஏற்றக்கூடாது. முன்னோர்களுக்கு படையலிடுவதற்கு முன்பாக காகத்திற்கு படையலிட வேண்டும். காகம் எடுத்த பிறகுதான் முன்னோர்களுக்கு படையலிட வேண்டும்.
முன்னோர்களுக்கு படையலிடுகின்ற இலையானது இரட்டை படையில் இருக்க வேண்டும். ஒற்றை படை எண்ணில் ஒரு நாளும் படையல் வைக்கக்கூடாது. படையல் வைத்த உணவை இல்லத்தில் இருப்பவர்களை தவிர வேறு யாருக்கும் கொடுக்க கூடாது. மற்றவர்களுக்கு தானம் கொடுக்க விரும்பினால் வெளியில் இருந்து வாங்கி கொடுக்க வேண்டுமே தவிர முன்னோர்களுக்கு படைத்த உணவை ஒரு நாளும் கொடுக்க கூடாது. இது போன்ற தவறுகளை செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு வணங்கியதில் கூட எந்த புண்ணியமும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். நீ சந்தோஷமாக இருந்தால் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். இதை உணர்ந்து கொண்டு அதுக்கு ஏற்றது போல எல்லா விஷயங்களையும் செய்ய தொடங்கு. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்.